ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் அரை கப் அளவுக்கு ரவை மட்டும் இருந்தாலே போதும். நல்ல பஞ்சு போல் சாஃப்டான மெத்துன்னு உள்ள இந்த பிடி கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செய்யலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ரவையில் செஞ்ச பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா முழுசாக சூடாகி உருகி வந்ததுமே 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன பற்களாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா இதில் வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் இந்த நெய்யில் வறுபட்டு ரொம்ப கலர் மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டாலே போதும். பாருங்கள், இப்போ தேங்காயை நல்லா வறுத்து விட்ட பிறகு இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையையும் நெய்யில் வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். நமக்கு ரவையுமே பார்த்திங்கன்னா கலர் மாதிரி வந்துடக்கூடாது. லைட்டாக நெய்யில் வறுபட்டு வந்தாலே போதும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே ஒரு 10லேருந்து 15 செகண்ட் மட்டும் நல்லா இந்த ரவையோடு சேர்த்து அரிசி மாவையும் வறுத்து விட்டுட்டு அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இந்த ரவையை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். ரவையை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பாலேயே நம்ம வெல்லத்தையும் அளந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை கட்டி வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3/4 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு சரியாக அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கட்டி வெல்லத்தை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முழுசாக கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நமக்கு பாகுபதத்துக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெல்லம் நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா வெல்லம் இந்த அளவுக்கு முழுமையாக கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் சின்ன சின்ன தூசி மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் இப்பொழுதைக்கு இதை முதல்ல நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெள்ளை கரைசலை முழுசாக வடிகட்டிட்டு நம்ம வடிகட்டியை பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. அதுக்காக தான் எப்போதுமே வெள்ளத்தை மட்டும் நம்ம கரைச்சோன்னா அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். இப்போது மறுபடியும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளை கரைசலை ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் இடையில வச்சுக்கோங்க. வெள்ளை கரைசல் சூடாகவே இருக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக அந்த மாதிரி கொதி வரும்போது கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஏலக்காய் பவுடர், உப்பு ரெண்டத்தையுமே நல்லா இந்த வெள்ளை கரைசலில் கலந்து விட்டுக்கலாம். எதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்குறோன்னா, என்ன தான் வெல்லம் சேர்த்தாலும் லைட்டாக நம்ம உப்பு சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க அந்த ரவையை இப்போ சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போதே கரண்டி வச்சு ஒரு பக்கம் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரவையை சேர்த்த உடனே நம்ம கலந்து விட ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை கரைசலில் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கலந்து விட பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கரைசல் முழுசையுமே ரவை பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி இதிலே நல்லா வெந்து நமக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சேர இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வரும். இது இன்னும் நல்ல மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்க விடாமல் இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுக்கோங்க.
கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே நல்ல இந்த அளவுக்கு ரவை வந்து கெட்டியாகி வந்துடும். பாருங்கள், பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்ல கெட்டியாகி வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகுமே பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு எதுக்காக இதை மூடி வைக்கிறோன்னா, அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு சாஃப்டாக நல்ல ரவை வந்து வெந்து வந்துடும். அதுக்காக தான். இப்போ இது நல்லா கை பொறுத்து கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்து கொஞ்சம் ஆறி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் தான், இந்த இடியப்பம் வேக வைக்கிற தட்டில் தான் நான் கொழுக்கட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக முதல்ல எந்த தட்டில் வந்து நம்ம இப்போ கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பிளேட்டில் வந்து நெய்யெல்லாம் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவை வந்து நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறி வந்த பிறகு நல்லா கையில் இந்த அளவுக்கு ரவையை எடுத்துகிட்டு பாருங்கள், உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்ல விரல்களை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், இதே போல் தான் மீத இருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே போல் எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன், அதே சமயத்தில் உருண்டை வடிவத்துலேயும் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவை எல்லாத்தையுமே முழுசாக நான் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வெந்து வந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக நமக்கு இது வெந்து வந்துடும். பாருங்கள், மெல்ல வந்து இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சரியாக ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே வெந்து வந்துடும். இப்போ சரியாக 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த ரவா கொழுக்கட்டை வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும். நல்லா சாப்பிட்றதுக்கு மெத்துன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.